ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்றேன். நாளைக்கு விடியறதுக்குள்ளாகவே ஒரு நல்ல விஷயம் நீ நினைச்சதை விட மிக சந்தோஷமானதாக உன் வாழ்க்கையில நடக்கதான் போகுது. என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை முழுவதுமாக கேளு. உன் மனசுல எவ்வளவோ வருத்தங்களும் வேதனைகளும் இருந்தாலும் யார் கண்ணு முன்னாடியும் யார் பார்வை முன்னாடியும் அதை காட்டிக்காம, யார் முன்னாடியும் அழுதிராம, கண்ணீரை மறைச்சு வச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசி பழகிக்கிட்டு இருக்க உன் மனசுல என்னென்ன வருத்தமும் வேதனையும் எதிர்பார்ப்பும் இருக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியுமேன்னு செல்லவே. நீ அன்போடும் பாசத்தோடும் கூடிய பிள்ளையாக இருந்தாலும் அந்த அன்பை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சொல்லில் அதை வெளிப்படுத்த மாட்டாமல், யாரிடமும் அதை வெளிக்காட்டாமல் எல்லா அன்பு எளிர்கள் மீதும் அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். நீ பணத்தை தேடுபவன் அல்ல. உன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக எல்லாரும் ஆசைப்பட்டதையும் எதிர்பார்த்ததையும் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக உன் கஷ்டத்தை மறந்து உன் நிலைமையை மறந்து உனக்காக எதுவும் எதிர்பார்க்காமல் ஆசைப்படாமல் உன் குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கதானே. நல்லா பேசி சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்த நாட்களை எல்லாம் மறந்தவனாக இருக்கும் நீ இப்போது சிரிக்கவும் மறந்து போய் அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன வேணும்னு அவன் குடும்பத்தை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்து கிடக்கிறாய். எல்லார்கிட்டையும் கரடு முரடான ஆளாகவும் கோபமான ஆளாகவும் நீ உன் குணத்தை வெளிக்காட்டிக்கிட்டாலும் அவங்கள்ட்ட நடிக்க தெரியாம உன் கோபத்தை கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா உன் மனசுக்குள்ள நீ மட்டும் வருத்தப்படுறது எனக்கு தானே தெரியும். இப்படி அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டாமல் அடுத்தவர்களுக்காகவும் உன்னுடைய குடும்பத்துக்காகவும் நல்லது நினைச்சு நல்லதே செய்யற என் அன்பு பிள்ளையான உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த வராகி அம்மா உனக்கு எதை செய்யணும் எப்போ செய்யணும்னு செய்யாமலா இருப்பேன் அல்லது தெரியாமலா இருப்பேன். அன்பிற்காக எங்கும் என் அன்பு பிள்ளையே, இதோ என் இதயத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் உனக்கு முழுவதுமாக கொடுத்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ நிச்சயம் வெற்றி பெற்று சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்வேன். உனக்கு யாரெல்லாம் அன்பை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறியோ அவங்களுக்கு நீ அன்பை கொடு, ஆறுதலை கொடு. நீ எதிர்பார்ப்பதெல்லாம் தானாகவே சீக்கிரம் உன்னை தேடி வரும் என் செல்லமே. இப்போதெல்லாம் உன் மனசுல இருக்கிற கவலைகளும் வேதனையும் சேர்ந்து உன்னை நிம்மதியா வாழ விடுறதே இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ சில காலமாகவே நீ நீயாக இல்லை. வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சு வருத்தப்படுற வேதனைகளையும் நான் அறிவேன். நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் சீக்கிரம் நிறைவேறும். நீ என்கிட்ட கேட்காம விஷயங்களை கூட நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. இது நடக்காம போயிருமோ கிடைக்காம போயிருமோ நீ எதை நினைச்சு வருத்தப்படுறியோ அதையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய். இனிமேலாவது உனக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாக இருக்கும்படி நான் உனக்கான விஷயங்களை செஞ்சு தரப்போறேன். தேவையில்லாம கண்டதையும் யோசிக்க வேண்டாம். உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் கவலைப்பட்டு அழுது புலம்புன்னு நான் சொன்னதே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் இந்த வராகி அம்மா என்னை நம்பு. நீ தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன்னு. இனி உன் வாழ்க்கையில உனக்கு உதவுவதற்காக ஏதாவது ஒரு வடிவில் நிச்சயமாக வருவேன். சிரமத்தின் எல்லைக்கே நான் உன்னை கொண்டு சென்றாலும் என்னை நீ நம்பினால் போதுமேன் செல்லமே. நிச்சயமாக நான் அந்த சிரமத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சமாளிச்சு அதிலிருந்து நீ மீண்டு வரும்படி நான் தான் உன்னை காப்பாத்த போறேன். அது மட்டும் இல்லாம நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் உன் விருப்பம் போலவே நிறைவேற்றி நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. எத்தனையோ பேர் உன் வாழ்க்கை இனிமே இப்படிதான் இருக்கும், உன் தலைவிதி இதுதான்னு சொன்னாங்க தானே. அவங்க கிட்ட போய் சத்தமா சொல்லு. என் விதியை மாற்றி எழுதவும் என் வாழ்க்கையை திருத்தி எழுதவும் என் வராகி அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்னை நிச்சயமா புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வார் என கலங்காமல் தைரியமாக சொல். உனக்காக நான் இருக்கிறேன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையும் கஷ்டமான சூழ்நிலையும் உன்னை நெருங்கும் போது நீ ஒரு விஷயத்த நினைப்புல வச்சுக்கோ. உனக்காக இந்த வராகியம்மா நான் வந்து உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன் என நம்பிக்கையோட முயற்சி செய். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் முடிவாக நானே உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும். எது நடந்தாலும் பெருமைக்காக அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக செய்யாத. உன் மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு மனநிறைவோடு உனக்கு பிடித்ததை செய். உனக்கு துணையாய் இருக்கும் நான் நீ ஆசைப்பட்டதையும் எதிர்பார்ப்பதையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நடத்தி தருவேன். யாரோ ஒரு சிலர் உன்னை நிராகரிக்கிறார்கள் என நீ கவலைப்பட வேண்டாம். நிராகரிப்புகளும் அவமானங்களும் நிச்சயம் உன்னை உயர்ந்த இலக்கிதான் கொண்டு செல்லும் என் செல்லமே. என்னுடைய அன்பிலும் பாசத்திலும் நிறைந்திருக்கும் நீ ஏன் கவலைப்படுகிறாய்?
உன் வாழ்க்கையில நாளைய நாள் மிக முக்கியமான நாளாக இருக்க போது. உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை முழுவதும் உன்னிடம் ஒப்படைக்கப் போகும் அந்த நாளை நினைத்து இப்போது நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வந்துவிடு. உனக்கு துணையாய் என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும்போது நீ எதற்காகவும் எப்போதும் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. உன் அன்பு என்னிடத்தில் இருக்கிறதல்லவா? நீ என் மீது இறை நம்பிக்கையோடு இருக்கிறாயல்லவா? நானும் உன் மேல பாசத்தோட தான் இருக்கேன். யாராலும் என்னிடமிருந்து உன்னை எவராலும் பிரித்து விட முடியாது. உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கும் நானே உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வேன். அடுத்தவன் 1000 தப்பு செஞ்சு நல்லா வாழலாம். ஆனால் உனக்கென நீ சரியான வழியை சிறந்த முறையில் அமைத்துக்கொள் என் செல்லமே. நீ உனக்கான வெற்றியை பெறும் வரையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். உனக்கான வாழ்க்கையை பொக்கிஷ வாழ்க்கையாக, சந்தோஷம் தரும் வழியாக மாற்றுவதற்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன். கண்களில் வழியும் கண்ணீரோடு என் வாழ்க்கையில எப்போ சந்தோஷம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும், நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, நீ கலங்க வேண்டாம். தெரியாம தவறு நடக்கிறது எல்லா வாழ்க்கையிலும் சகஜமான ஒன்றுதான். உன்னுடைய கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்துவிட நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே எல்லாம் நன்மைக்கே என நிம்மதியா வாழ பழகு. நீ பேசாம இருந்தாலும் யாரும் உன்கிட்ட வந்து வருத்தப்பட போறதில்ல. அதுக்கு பதிலா உனக்கு பதிலா இன்னொருத்தர்கிட்ட போய் பேச போறாங்க. அதே போல நீ வந்து நிக்கலைனாலும் யாரும் உன்னை எதிர்பார்க்காம அவரவர்களுக்கென ஒரு ஆட்களை வைத்து இருக்கிறார்கள். அப்படி உன்னை தவிர்த்து விடக்கூடிய நினைத்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை தவிர்க்கவே முடியாத மாபெரும் சக்தியாய் நான் உருவாக்கி காட்டப் போறேன். உனக்கான வசதியையும் வாய்ப்பையும் அதிகப்படுத்தி இனி உன் வாழ்க்கையை மிக அழகாக நீ தவிர்க்க முடியாத சக்தியாக ஆளுமையாக மாறும்படி நான் செய்வேன். ஒவ்வொரு நாள் தொடக்கத்திலும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டுதானே எழுந்திருக்கிறாய். ஆனா ஒவ்வொரு நாள் முடிவுலையும் இந்த விஷயம் இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும் மீண்டும் நம்பிக்கை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில இனிமே நீ நினைச்சது எதுவும் நடக்காம போகாது. எதுவுமே புரியாமல் வாழ்க்கையை தொடங்கிய நீ இப்போது பல புரிதல்களோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தானே. நீ பட்ட கஷ்டமும் ஏமாற்றமும் அனுபவமும் எல்லாமே சேர்ந்து இப்போ உன்னை சிறந்த மனிதனாக மாற்றி விட்டது. இனி நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். எப்பொழுதெல்லாம் மனசு நொந்து போய் ஐயோ தனிமையில இருக்கோமே யாருமே துணையா இல்லையே நீ வளர்ந்து ஆரம்பிச்சினா உன் மனசு வலியும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்ததே. ஆனால் மனதார என்னை நினை, வராகியம்மான்னு என்னை கூப்பிட்டா உனக்காக எங்க இருந்தாலும் நான் ஓடி வருவேன். நிச்சயமாக நல்ல பிள்ளையான நீ சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறாயே தவிர நீ ஒருபோதும் வீழ்ந்து போகவோ அழிந்து போகவோ மாட்டாய். நிச்சயமா உனக்கான விஷயங்களை நான் நடத்தி தரதான் போறேன். நெருப்புல தங்கத்தை போட்டு தங்கத்துல இருக்கிற அழுக்கையெல்லாம் எப்படி தூய்மைப்படுத்துவார்களோ அது போலதான் உன்னை அந்த நெருப்பு எனும் சோதனைக்குள்ள மூழ்கி எடுத்திருக்கேன். அதில் நீ ஒருபோதும் மூழ்கி போக மாட்டாய். நெருப்பிலிருந்து மீண்டு எழுந்து ஜொலி ஜொலிக்கும் தங்கமாக நீ மாறப்போற. உன்னை அவமானப்படுத்தியவர்களும் தவிர்த்தவர்களும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும்படியும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியும் உன் வாழ்க்கையில நான் வளர்ச்சியை தரப்போகிறேன். நீ உன் வாழ்க்கையில வளர்ந்து வர்றதுக்காக முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை செய்யும் போது பல பேர் எதிர்ப்பார்கள். அதையெல்லாம் எதிர்த்து போராடி நிச்சயமாக நீ முன்னுக்கு வருவாய் என் செல்லமே. உன் மனசுல உன்னை சோம்பேறித்தனமாக மாற்றும் போதும் உனக்கு சோம்பலை தரும்போதும் அந்த சோம்பலிடம் நீ அடிபணிந்து போகாமல் உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கு. நாளை முதல் நீ சோம்பேறித்தனப்படவே கூடாது. உன் மனசளவில் நீ பின்தங்காம வெற்றி பெறுவதற்காக முன்னேறி முயற்சி செஞ்சு போய்கிட்டே இரு. நிச்சயமாய் உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் கிடைத்து நீ இன்பமாய் வாழப் போகிறாய்.